இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எசாயா 29 அதிகாரம் 22 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது, இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி விளறி போவதில்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, மிகவும் அருமையான இறை வார்த்தையை இன்று நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இதுவரை காலமும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்திருப்போம். வேலை செய்யும் இடங்கள்ல, குடும்பத்துல, உறவினர்கள் நண்பர்கள்ட மத்தியில அவமானப்பட்டு தலை குனிந்து நின்றிருப்போம். அந்த சம்பவத்தை குறித்து இன்னமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? கடன் பிரச்சனையால சமூகத்துல மரியாதை இல்லாம இருந்திருப்போம். தொழில் ஆரம்பிச்சு அதுல தோல்வியை மட்டுமே இதுவரையும் சந்தித்து கொண்டிருப்போம். திருமண வயசு கடந்து போயும் இன்னமும் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்காம கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? அல்லது திருமணமாகி வருடங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கு, இன்னமும் குழந்தை பாக்கியமே கிடைக்கலையே, பார்க்கிறவங்க எல்லோரும் அதையே கேட்டு மனசை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்களே என்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? தொழில்ல முன்னேற்றம் இல்லையே, வருமானம் இல்லையே என்று மனமுடைஞ்சு போயிருக்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி விளறி போவதில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் ஆண்டவர் சந்திக்கவிருக்கின்றார். அவர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண போகின்றார். இதை விசுவாசத்தோடு நம்புங்க. ஆண்டவர்கிட்ட உருக்கமாக ஜெபம் செய்யுங்க. அவரே உங்கள் தலையை உயர்த்துவார். விசுவசிக்கிறீங்களா? ஆமேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.